காலை நேரத்திலும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வேதத்தை கற்றுக்கொள்ள, வேதத்தை தியானிக்க நாம் வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்துவீராக. உடைய மாறாத பிரசன்னம் தொடர்ந்து எங்களை வழிநடத்தி எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் பேசுங்கப்பா, இடைப்படுங்க. உடைய வேதத்தை கற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். இன்றைய தினத்திலும் நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்களில் ஒன்றை நாம் பார்க்கிறோம், பிலமோன். We are looking into the epistle written to Philemon by Paul. Now, this epistle is the shortest and a personal epistle of Paul. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்களில் மிக சுருக்கமான நிருபம் இந்த ஒரு நிருபம் பிலமோன். இது எழுதப்பட்ட காலங்கள் ஏறக்குறைய 64 கிபி என்று சொல்லுகிறார்கள். கிறிஸ்துவுக்கு பின் AD 61 அந்த 61லேருந்து அந்த 64 67 அந்த நூற்றாண்டுகளில் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த புஸ்தகத்தினுடைய மைய கருத்தாகிய 2 விஷயங்கள் உண்டு. இந்த புஸ்தகம் நமக்கு வெளிப்படுத்துகிற, நமக்கு கற்றுக் கொடுக்கிற 2 முக்கியமான விஷயங்களில் ஒன்று சமத்துவம் கற்றுக் கொடுக்கிறது, இரண்டாவது மன்னிப்பை கற்றுக் கொடுக்கிறது. Now this book teaches us 2 important things. Epistle to Philemon teaches us 2 important things. Number 1, it's equality, and number 2, it's forgiveness. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் இந்த புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது சுருக்கமாக இந்த புஸ்தகத்தை ஒரு கதை வடிவமாக சொல்ல வேண்டுமென்றால், இந்த பிலமோன் ஒரு எஜமான், அந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருந்த கொலோசே பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு தெய்வ மனுஷன். அவருக்கு கீழ் பல அடிமைகள், பல வேலைக்காரர்கள் இருந்தார்கள். அதில் ஒருவன் ஒனேசிமு. இந்த ஒனேசிமு என்ன செய்கிறார்? ஒருவேளை வசனம் 18 வாசிக்கும் பொழுது அவன் ஏதோ ஒன்றை எடுத்துக்கொண்டு அல்லது திருடிவிட்டு அவன் ஓடி சென்றான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். He ran away from his owner, from his boss. அவன் ஓடி சென்று அவன் சந்தித்த நபர் பவுலாக இருக்கிறபடியால் அவன் அப்பொழுது என்ன செய்கிறார்? பவுலுடைய பிரசங்கங்களையும் சாட்சிகளையும் கேட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவன் தேவ பிள்ளையாய் மாறுகிறான். இப்போது he wants to come back. He wants to give a comeback. அவன் திரும்பி வர நினைக்கிறான். பவுல் என்ன செய்கிறார்? இந்த நிருபத்தை எழுதி அவரை திரும்பி அனுப்ப நினைக்கிறார். அதை குறித்து தான் இந்த முழு நிருபத்தை நாம் பார்க்கிறோம். So this letter was sent at the same time when Colossians were sent. The letter to கொலோசே மக்களுக்கு கொலோசியர் எப்போ அனுப்பினாரோ அப்போதான் இந்த நிருபத்தையும் சேர்த்து அனுப்பினார். கொலோசியர் ஒரு அந்த பகுதி, கொலோசே பகுதியில் இருந்த சபைக்கு பேசப்பட்ட நிருபம். பிலமோன் அந்த சபையில் ஒரு அங்கத்தினராக இருந்த ஒரு மனிதன் பிலமோன். Now this epistle to Colossae, the epistle of Colossians, was sent to the church in Colossae. Rather, Philemon was sent to the particular person in that church, and his name was Philemon. புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த புஸ்தகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் வாழ்ந்த நாட்களில், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி இந்த அனுப்பின நாட்களில் ரோம அரசாங்கம், ரோம சாம்ராஜ்யம் ஆண்டு கொண்டிருந்தது. ரோம சாம்ராஜ்யத்தில் அந்த குறிப்பிட்ட வருஷத்தில் ஏறக்குறைய 16 மில்லியன் 120 லட்சம் அடிமைகளும் வேலைக்காரர்களும் அந்த நாட்களில் இருந்தார்கள். ஏறக்குறைய அந்த தேசத்தினுடைய 20-25% அடிமைகளாக, குடியிருப்பு இல்லாதவர்களாக, வேலைக்காரர்களாக அநேகர் இருந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்ய ஆரம்பித்தாங்க? கிறிஸ்துவுடைய நாமத்தை அறிய ஆரம்பித்தார்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள், தேவ பிள்ளையாக மாறினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். So 16 million slaves and servants during that age where Romans ruled, Roman Empire in the first century. யாரெல்லாம் அடிமைகளாக மாறினார்கள்? Who were the slaves? Who were the servants? யாரெல்லாம் வேலைக்காரர்களாக்கப்பட்டார்கள்? யாரெல்லாம் அடிமைத்தனமாக கொண்டு போகப்பட்டார்கள் சொன்னால், I want to give you 4 things. Number 1, அனாதைகளாக விடப்பட்ட, those who were orphans were accepted as slaves. அனாதையாக விடப்பட்டவர்கள் எல்லாம் அடிமைகளாக மாற்றப்பட்டார்கள்.
இரண்டாவது, யுத்தத்துக்கு போயிட்டு திரும்பி அவருடைய குடும்பத்தையோ அவருடைய சகோதரர்களையோ இழந்தவர்கள். those who lost their families, or those who lost their dearly beloved in the warfare, and those were they were accepted as or treated as slaves and servants. அவங்க இந்த நிறைய விஷயங்கள், வேலைக்காரர்களை வாங்குவார்கள், அடிமைகளை வாங்குவார்கள். காசு கொடுத்து என்ன செய்வாங்க? அடிமைகளை வாங்குவாங்க. ஸோ they bought slaves from market place. எப்படி ஒரு பொருள் வாங்குகிறோமோ அதே போல் வேலைக்காரர்களையும் அடிமைகளையும் வாங்குவார்கள். இத்தனை வெள்ளி காசு, இத்தனை பொற்காசுகள் என்று சொல்லி வாங்குவார்கள். கடைசியாக அவங்க குடும்ப கஷ்டத்துக்காக, கடன் பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்காக தங்களையே அடிமைகளாக, கொத்தடிமைகளாக கொடுத்து விடுவார்கள். இத்தனை வருஷத்துக்கு என்று சொல்லி they themselves will give themselves, they themselves voluntarily come and become slaves. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்குள்ளே நம்ம போகிறோம். அடிமைகள் என்று சொன்னால் அவர்களுக்கு உரிமைகள் எல்லாம் இல்லை. they won't have rights. ஏன்னா they don't have rights. அண்ட் அந்த அடிமைகளுக்கு முழுக்க அந்த எஜமான் தான் ஓனர், ப்ரொப்ரைட்டர். அவர் தான் எல்லாமே. விடுதலை சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் அவங்க எப்படி அந்த எஜமானுக்கு ஒரு வீடு, ஒரு சொத்தோ, இந்த அடிமைகளும் அவருடைய சொத்துக்கள். ஆபிரகாம் பார்த்து, ஆபிரகாம் என் எஜமானை கர்த்தர் ஸ்ரீமானாய் வைத்திருக்கிறார். இத்தனை ஆடுகள், இத்தனை ஒட்டகங்கள், இத்தனை வேலைக்காரர்கள். வேலைக்காரர்களும் அவங்களுடைய அசையும் சொத்துக்குள்ளே சேர்க்கப்படுகிறார்கள். ஸோ ஈவன் slaves were considered as properties of the owner until they got their freedom. வேலைக்காரர்களே நிறைய படித்த அடிமைகள்லாம் இருந்தாங்க. they were educated slaves and servants also, who were given who were taken into place where they were carpenters, they were tutors, doctors, architect, managers, messengers, barbers. பல வேலைகளை செய்கிற நல்ல படித்தவர்களும் அடிமைகளாக்கப்பட்டார்கள். இப்படி let me tell you one thing. Luke, Apostle Luke, he was a physician and he was a slave to Theophilus. அப்போ சுவிசேஷகர் லூக்கா, அவர் அடிமைகளில் ஒருவராக இருந்தார். தியோபிலோவே என்று சொல்லி அவர் நிருபத்தை, அவருடைய சுவிசேஷத்தை ஆரம்பிக்கும் பொழுது அந்த தியோபிலஸ் அவர் அடிமையாக இருந்தார். அவர் ஆனால் படித்தவராக இருந்தார். he was a physician. அவர் மருத்துவராக இருந்தார். and hence he wrote 2 books, Luke and Acts. அப்போஸ்தலரும் லூக்காவும் என்ன செய்கிறார்? எழுதுகிறார். அப்போஸ்தலர் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துக்கிறோம் தியோபிலுவே. ஸோ he was எப்படி இந்த ஒனேசிமோ பிலமோனுக்கு ஒரு வேலைக்காரனாக இருந்தாரோ அதே போல் லூக்கா இந்த தியோபிலுக்கு வேலைக்காரனாக இருக்கிறவர் என்பது வேதத்தில் அநேகர் சொல்லுகிற ஒரு காரியம். அதனால் இந்த புஸ்தகம் நமக்கு காண்பிக்கிற 2 முக்கியமான உண்மைகள், சத்தியங்கள், விஷயங்கள், பாடங்கள் என்றால், ஒன்று சமத்துவம், ஈக்குவாலிட்டி. ஸோ இன் கிரைஸ்ட் we are all equal என்றதை காண்பிக்கிறார். இரண்டாவது forgiveness. we receive forgiveness and we should hence give and we should hence forgive everyone in our lives. நம்ம மன்னிக்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வருது. ஜான் நியூட்டன் என்ற ஒரு அடிமை, அவர் ஒரு அடிமையாக மாற்றப்பட்டார். ஜான் நியூட்டன் இவர் யார் என்றால், இவர் தான் அமேசிங் கிரேஸ் என்ற ஒரு பாடலை எழுதி அவர் தொகுத்தவர். he was a lyricist of that. Amazing grace, how sweet the sound that made the wretch like me. இன்னைக்கு அந்த ஒரு பாடல், that was a great one of the greatest hymns which I like personally, like Amazing Grace. இந்த பாடலை எழுதி அந்த வரிகளை போட்டவர் ஜான் நியூட்டன். அவர் அடிமையாக இருந்தவர். அவர் சொல்லுகிறார், எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது, ஆனால் 2 விஷயங்கள் தெரியும். நான் ஒரு அடிமையாக, நான் ஒரு பெரிய அடிமையாக இருந்தால் எனக்கு ஒரு மகா பெரிய ரட்சகர் இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். Let me tell it in English. John Newton was the lyricist of Amazing Grace, a beautiful song, a beautiful hymn. Now this man says, I know 2 things. I might not know many things, but I know 2 things. I am a great slave and Jesus is the greatest savior. நான் ஒரு அடிமை,
இயேசு ஒரு இரட்சகர். நான் ஒரு வேலைக்காரன், இயேசு என்னுடைய எஜமான், இரட்சகர். அல்லேலூயா. ஜீசஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் சேவியர் ஆஃப் த வேர்ல்ட். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். விலை உயர்ந்த காணிக்கையாக தன்னுடைய ரத்தத்தையே கொடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். யூ அண்ட் மீ, வி ஆர் காஸ்ட்லி. நாம் தேவனுடைய பார்வையில் விலை உயர்ந்தவர்களாக இருக்கிறோம். தேவஜனமே, இந்த புஸ்தகத்தை வாசிக்கும் போது கர்த்தர் நமக்கு அந்த சமத்துவத்தை, சமநிலையை பார்க்கிற ஒரு பாக்கியத்தையும், மன்னிக்கிற ஒரு பாக்கியத்தையும் தேவன் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. இந்த 1ஆம் அதிகாரம், ஒரே அதிகாரம் தான். முதல் 3 வசனங்களில் அவர் என்ன செய்கிறார்? வாழ்த்துதலை காண்பித்து அவர் காண்பிக்கிற சில விஷயங்களை நான் காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் 13 நிருபங்களில் 9 நிருபத்தில் தன்னை இயேசு கிறிஸ்துவுக்கு அப்போஸ்தலன் என்று சொல்லி தான் அவர் ஆரம்பிப்பார். 13 out of 13 letters, in 9 of his letters he begins with Paul the apostle of Jesus Christ. And இந்த இடத்துல he begins Paul the prisoner of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்காக கட்டில் இருக்கிறவனாகிய பவுல் என்று சொல்லி now he is bringing his situation here. அப்போ இந்த நிருபத்தை எழுதும் போது அவர் என்ன செய்கிறார்? ரோம அரசாங்கத்துக்கு கீழே அவர் என்ன சிறைப்பிடிக்கப்பட்டு அவர் ஒரு சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார். Now this is written from a prison. இயேசு கிறிஸ்துவுக்காக he became a prisoner for Jesus Christ. எழுதப்பட்ட 3 மனிதருடைய 2 மனித பேரோடு பார்க்கிறோம். அபியா என்று சொல்லி, அபியா அநேகர் சொல்லுவது பிலமோனுடைய மனைவி தான் அப்பியா என்று சொல்லி, பிலமோனுடைய மகன் தான் அர்க்கிப்பு என்று சொல்லி நாம் அநேகர் சொல்லுவது உண்டு, அநேகர் நம்புவது உண்டு. ஸோ இப்போது இந்த அர்க்கிப்பு வேதத்தில் இன்னொரு இடத்துல கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் மீண்டுமாக அவர் காண்பிக்கப்படுகிறார். அவருடைய தகப்பனுக்கு பின்பாக ஊழியத்தில் இயேசு கிறிஸ்துவுக்காக வைராக்கியமான ஊழியங்களை செய்தார் என்று சொல்லி பலரும் சொல்லுவது உண்டு, சரித்திரத்தில் நாம் வாசிப்பதும் உண்டு. அதனால் இந்த நிருபத்தை ஆரம்பிக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு வாழ்த்தை காண்பிக்கிறார். தவறாமலே ஒரு வாழ்த்தை சொல்கிறார். கிரேஸ் அண்ட் பீஸ், கிரேஸ் அண்ட் பீஸ், கிரேஸ் காரஸ் அண்ட் பீஸ், ஷாலோம். கிரேஸ் என்பதை கிரேக்க உலகத்துக்கு அந்த பவுல் என்ன செய்கிறார்? வணக்கத்தை தெரிவிக்கிறார். எபிரேய உலகத்தை சேர்ந்தவர்களுக்கு ஷலோம் என்று சொல்லி அவள் வாழ்த்தது. நம்ம எல்லாம் பார்க்கும்போது பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறோம். ஆனால் அவர்களெல்லாம் இதை தான் சொல்லுவார்கள். இன்றைக்கும் இஸ்ரவேலுக்கு போனால் ஷாலோம் என்று சொல்லுவார்கள், சமாதானம் உண்டாவதாக. So now he covers both the audience, the Greek audience as well as the Hebrew audience. Now கர்த்தருடைய யூதர்களையும் அவர் என்ன செய்கிறார்? அவர் யூதரையும் வாழ்த்துகிறார், புறஜாதி மக்களையும் வாழ்த்துகிறார். ஸோ கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இப்படி ஒரு அருமையான துவக்கத்தை அவர் செய்து அவர் பார்க்கிறார். 4வது இடத்துல நீங்கள் 3ஆம் வசனத்திலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2ஆம் 3ஆம் வசனம் சபைக்கு வாழ்த்து தெளிக்கிறார். சபை என்றால் அந்த நாட்களில் சபை கட்டிடமாக இல்லை. 250 கிறிஸ்துவுக்கு பின் கிபி 250 வரைக்கும் சபை கட்டிடமாக இல்லை. 250 கிபிக்கு பிற்பாக தான் சபை கட்டிடமாக மாறினது. அது வரைக்கும் வீடுகள் தான் சபையாக இருந்தது. They were houses that were considered as churches. அப்போ இந்த பிலமோன் தன்னுடைய வீட்டை ஒரு ஊழியத்துக்கு கொடுத்தார், ஒரு சபையாக நடத்த தன்னுடைய வீட்டை கொடுத்திருக்கிறார். அந்த வீட்டிற்கும் அந்த சபைக்கும் வாழ்த்துதலை பவுல் இங்கே தெரிவிக்கிறார். 4ஆம் 5ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, he begins with thanking the Lord for the spiritual behavior that Philemon shows. அவர் பிலமோனுக்கு இருக்கிற அன்பிற்காகவும் விசுவாசத்திற்காகவும் நிறைய தேவ பிள்ளைகளுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் அவர் கவனிக்கிற கவனிப்புக்காகவும் கர்த்தரை அவர் மகிமைப்படுத்தி இந்த நிருபத்தை starting to write to Philemon by thanking the Lord for the love he shows for saints and God, for the faith he has on God and sharing his faith with his co-believers. அந்த ஐக்கியத்திற்காக நன்றி, உன் அன்புக்காக நன்றி, உன்னுடைய விசுவாசத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி he's starting a note with thank you. Now we have to remember, are we thanking the Lord for the family we received, for the goodness that is bestowed upon us? Are we thanking the Lord for whatever he is doing in our life? Are we thanking the Lord for every day? கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோமா? ஒரு புது நாளுக்காக, கர்த்தர் செய்கிற எல்லா உபகாரங்களுக்காக, கர்த்தர் கொடுத்த குடும்பத்திற்காக, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க விசுவாசத்துக்காக, நல்ல சபைக்காக. Are we thanking the Lord? Do not forget to thank the Lord.
8வது வசனத்தில் தன்னுடைய அப்போஸ்தலருடைய அதிகாரத்தை அவர் காண்பிக்க விரும்பினார். எல்லாம் பல இடங்களில் கொரிந்து சபைக்கெலாம் எழுதும்போது தன்னுடைய அப்போஸ்தலருடைய அபிஷேகத்தை காண்பித்து அதிகாரத்தோடு கூட பேசினார். ஆனால் இங்கே அப்படி பேச அவருக்கு மனது இல்லை. அவர் ஒரு சகோதரனிடத்தில் பேசுவதைப் போல, ஒரு நண்பரிடத்தில் பேசுவதைப் போல பணிவாக அன்பாக அவர் பேசுகிறார். 11ஆம் வசனத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், 11ஆம் வசனத்தில் அவர் ஒனேசிமுவை பற்றி பேசுகிறார். ஒனேசிமு தன்னிடத்தில் இருந்தார், தன்னிடத்தில் அநேக விஷயத்தை கற்றுக்கொண்டார், இயேசுவை அறிந்து கொண்டார். நீ உனக்கு முன்பு இருந்த அந்த ஒனேசிமு இப்போ இல்லை, இப்போது அவர் மாற்றப்பட்டவனாக இருக்கிறான் என்று சொல்லி பல காரியங்களை ஒனேசிமு பற்றி பேசி அவர் என்ன செய்கிறார், அவர் இங்கே காண்பிக்கிறார். நம்ம அந்த 11ஆம் வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால், முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவனாக இருந்தான், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவனாக இருக்கிறான். இந்த பிரயோஜனம் உள்ளவன் என்ற வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. த ப்ராஃபிட்டபிள் என்ற வேர்டு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஒனேசிமஸ் மீன்ஸ் அவன் பேருக்கு அர்த்தம் பிரயோஜனம் உள்ளவன். ஸோ ஒனேசிமு என்பதற்கு அந்த பேருக்கு அர்த்தம் பிரயோஜனம் உள்ளவன் என்று பொதுவாக சொல்லுவார்கள். ஸோ நவ் பால் யூசஸ் நேம் பிளே. அவர் அந்த நேம் பிளே வார்த்தையை வச்சு, பேரை வச்சு அவர் ஒரு அர்த்தத்தை காண்பித்து வெளிப்படுத்துகிறார். முன்னாடி அவருக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைப்பா, அவன் வேறு மாதிரி இருந்தான். இப்போது அவன் உமக்கும் எனக்கும்னு சொன்னால் கிறிஸ்துவின் பணிவிடைக்காக, இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திற்காக அவன் பிரயோஜனம் உள்ளவனாக இருக்கிறான். அவன் பேர் எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறான். அவன் இஸ் ப்ராஃபிட்டபிள் நவ் அண்ட் ஐம் சென்டிங் ஹிம் பேக் டு யூ அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார், இஸ் பிரிங்கிங் ஒனேசிமஸ் இன் டு த டாபிக். 12, 13, 14 வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒனேசிமுவை பற்றி பேசி அவர் என்ன செய்கிறார், ஒழுங்கு செய்கிறார். 16ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், டு நாட் அக்செப்ட் ஹிம் ஆஸ் அ ஸ்லேவ் பட் அக்செப்ட் ஹிம் ஆஸ் அ பிரதர். அவர் சொல்லுகிற காரியம் அதுதான். இனி நீ என்ன செய்யக்கூடாது, எனக்கு அவன் பிரியமான சகோதரன். Now he is a beloved brother to me, and so when I'm sending him back to you, you should accept him as a brother, not as a slave. அவன் எனக்கு சகோதரனாக இருக்கிறான், அப்போது எனக்கு சகோதரனாக இருந்தால் உனக்கும் சகோதரனாக தான் இருக்கணும் என்று சொல்லி now he is bringing equality here. He is bringing forgiveness here. அவன் தவறு செய்தான் தான் அவன் இப்போ சொல்கிறார், ஷோ ஈக்குவாலிட்டி. தேவ ஜனமே, நாம் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கலாம், நமக்கு சில நேரத்தில் வேலை இல்லாமல் இருக்கலாம், நம்ம சில நேரத்தில் படித்தவங்களாக இருக்கலாம், சிலர் படிக்காதவங்களாக இருக்கலாம், சிலர் உயர்ந்த பதவியில் இருக்கலாம், அரசியலில் இருக்கலாம், சிலர் அடுத்த நாள் சாப்பாடு கூட ஒரு வேளை சாப்பாடு கூட அவங்களுக்கு இல்லையேன்னு சொல்லி யோசிக்கலாம். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு தேவன் சொல்கிற காரியம், தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு தேவன் சொல்கிற காரியம், எல்லாரும் சமநிலையில் தான் இருக்கிறீர்கள். Everyone we are standing on the same platform on equal terms. நம்முடைய ஆண்டவர் ஒரு சமுதாயத்தை மற்ற சமுதாயத்தை விடுகிற தேவன் அல்ல. நம்முடைய ஆண்டவர் ஒரு சபையை பார்த்து மற்ற சபையை பார்க்கிறவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் எல்லாரையும் ஒவ்வொருவரையும் சமநிலைப்படுத்தி ஒரே விதமாய் தான் பார்க்கிறார். தேவஜனமே, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, கிறிஸ்தவத்தில் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம் சமத்துவம், ஈக்குவாலிட்டி. ஸோ ஈக்குவாலிட்டி டு எவ்ரி ஒன். நம்ம பார்க்குறோம்ல, கிறிஸ்துவுக்குள்ள யூதனும் இல்லை, கிரேக்கனும் இல்லை, ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, அடிமை இல்லை, எஜமான் இல்லை என்று we are all same, we are all equal in Christ. கர்த்தர் நம்மளை அப்படி மாற்றியிருக்கிறார், நம்முடைய ரத்தத்தினால் சுத்திகரித்திருக்கிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டவர்கள் கர்த்தருக்கு முன்னாடி எல்லாரும் சமநிலை தான். நம்ம உங்களுடைய படிப்பை வச்சோ, உங்களுடைய வேலையை வச்சோ உங்களை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், ஆர்டர் பண்ண மாட்டார், ஷெட்யூல் பண்ண மாட்டார், லிஸ்ட் போட மாட்டார், இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டுப்பா, இவங்கெல்லாம் அப்படி கிடையாது. we are all same and equal in Christ. அதான் சொல்கிறாரப்பா, இப்போ I'm sending you Onesimus back, and this time you have to accept him as a brother and not as a slave சொல்லிட்டார். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு பண்பை நான் பார்க்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடத்தில் நமக்காக மன்றாடுகிறார், நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார், பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். கவனிச்சிங்களா? பரிந்து பேசுகிறார். 18ஆம் வசனத்தில் நீங்கள் அவர் பார்த்தீங்கன்னா, அவன் உமக்கு யாதோரு அநியாயம் செய்திருந்தாலும் என்னச்சி, உங்ககிட்ட கடன் பட்டிருந்தாலும் அதை என்னச்சி என் கணக்கில் போடுப்பா. Now let me bring Christ here. இயேசு கிறிஸ்து நாம் செய்த பாவத்தை அவருடைய அக்கௌண்ட்டில் போட்டு நாம் மறித்திருக்கணும்,
ஆனால் அவர் மரித்தார். Now Jesus, let me reveal you Jesus. அவர் தெய்வகுமாரன் என்ற ஸ்தானத்தை விட்டு மனுஷனாய் மாறி மனிதர்களாக இருந்த நம்மை தேவகுமார்களாக, தேவனுடைய புத்திரர்களாக தேவன் மாற்றினார். Jesus pleads for us, intercedes for us. உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இயேசு பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். தேவஜனமே, நமக்கு ஒரு நல்ல பரிந்து பேசுகிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. அல்லேலூயா, ஆமென். பவுல் இங்கே அப்படிதான் பரிந்து பேசுகிறார். If at all he has done any wrong or if he has stolen some money, put it into my account, I will give you back. Sorry, he is bringing himself. Now this shows a good father heart. The heart of a father. ஒரு தகப்பனுடைய இருதயத்தை பார்க்கிறோம். இன்றைக்கி ஆண்டவரே, அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளை கர்த்தருக்கு கொண்டு வந்து ஆவிக்குரிய பெற்றோராக தேவன் நம்மை மாற்றுவாராக. நம்ம 19ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா எழுதுகிறார், நான் என் சொந்த கையில் தான் போய் எழுதுகிறேன், யாரும் எனக்கு வலுப்படுத்தி எழுதலை, யாரும் கட்டாயப்படுத்தி எழுதலை, யாரும் என்ன செய்யலை, இது ஜெராக்ஸ் போடலை, இது மறுபடியும் மாற்றி எழுதலை. ஐ எம் ரைட்டிங் இட் இன் மை ஓன் ஹேண்ட்ஸ். யூ கேன் ட்ரஸ்ட் மீ திஸ் டைம். And the one who is bringing you, Onesimus, you can trust him also. He is bringing it from me. நான் பவுலாகிய நான் தான் இதை எழுதுகிறேன் என்று சொல்லி he is bringing an assurance about his writings. 20ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆம் சகோதரனே, கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும், கர்த்தருக்குள் என் உள்ள இளைப்பாறட்டும் என்று சொல்லி பல விஷயத்தை சொல்லி இங்கே இந்த 19, 20, 21 வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒனேசிமு எப்படியாக இருக்கிறான்னா, இஸ் பிரிங்கிங் ஜாய். ஸோ அவனுடைய பேருக்கு 2வது அர்த்தத்தை சொல்கிறேன். ஒன்னிநெமி என்ற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்ட பேர் தான் ஒனேசிமு. ஒன்னிநெமி, அந்த ஒன்னிநெமின்ற அது மகிழ்ச்சி, சந்தோஷம். அப்போ ஒன்று, ஒனேசிமு யார்? நமக்கு பிரயோஜனமானவன். 2வது, ஒனேசிமு யார்? நம்மளை சந்தோஷப்படுத்துகிறவன். கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா? கர்த்தர் நம்மளை பார்த்து, இந்த மகன், இந்த மகள் எனக்கு பிரயோஜனம் உள்ளவள், இந்த மகன், இந்த மகள் எனக்கு சந்தோஷத்தை கொடுப்பாங்க, என்னை துக்கப்படுத்த மாட்டாங்க, தங்கள் வாழ்க்கையில், பேச்சில், சுபாவத்தில், எண்ணங்களில், ஏக்கங்களில், செயல்பாடுகளில் என்னை ஒருபோதும் துக்கப்படுத்த மாட்டாங்க. they are profitable to me. I am using them. They are useful to me. And they bring joy to me. கர்த்தருக்கு நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? கர்த்தருக்கு நம்ம மகிழ்ச்சி கொடுக்குறவங்களா இருக்கிறோமா? Is my life pleasing God, bringing joy to him? நம்ம ஆண்டவர் நம்மளை உபயோகப்படுத்த முடியுமா? யோசிச்சு பார்க்கணும் தேவஜனமே. இது நம்ம வாசிக்கிறது மட்டும் இல்லை, ஆண்டவர் நம்மளை உபயோகப்படுத்தணும்னு விரும்புகிறார். God wants to use each and every one of you. சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். God wants to use you, and hence let us be like Onesimus, profitable to him and the one person that brings joy to him. ஒனேசிமு போல கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவனாக மாறுவோம். 2வது, அவனை போல கர்த்தருக்கு சந்தோஷத்தை கொண்டு வருவோம். இதெல்லாம் சொல்லிவிட்டு நம்ம பார்க்குறோம் 23ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் என்ன செய்கிறார்? ஆமேனை போட்டு முடிக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக சொல்லி ஆமேன் என்று சொல்லி, ஆமேன் என்றால் எல்லாம் நடந்தது, எல்லாம் ஆக கடவது. ஃபினிஷ். when you finish, you put an amen. when you want it to be done, you put an amen. ஆமேன் என்று சொல்லுகிறோம். அப்போ இங்கே முடிஞ்சதா இல்லையா, ஏற்றுக்கொண்டாரா ஏற்றுக்கொள்ளையா, அடிமையாக மாறினானா, சகோதரனாக இருந்தானா என்று சொல்லி பல கேள்விகளுக்கு பதில் இல்லை என்று நாம் யோசிக்கலாம். ஆனால் இக்னேஷியஸ் என்ற ஒரு சபை மூப்பர், சபை தலைவர்களில் ஒன்று, முதல் நூற்றாண்டு, they were church leaders, church fathers. The Ignatius என்றவர் when he writes a letter to Ephesians, அவர் ஒரு நிருபத்தை எபேசு பட்டணத்தில் இருக்கிற மக்களுக்கு அனுப்பின போது அவர் அனுப்புகிறார். He writes this to the pastor of that church and his name was Onesimus.
இவர் நிருபம் எழுதும்போது அவர் எழுதுகிறார், ஒனேசிமுக்கு எழுதுகிறது என்று சொல்லி. ஆஃப்டர் தீமோத்திக்கு பிறகு ஒனேசிமு தான் அந்த சபையை பொறுப்பெடுத்து அந்த மக்களை நடத்தினார், ஆண்டுக்குள்ளாக நிலைநிறுத்தினார் என்று சொல்லி பல சரித்திரங்களை நாம் பார்க்கிறோம். அப்போ ஒன்றை புரிந்து கொள்ளலாம், பவுல் எழுதின நிருபம் ஆமேன் என்று போட்டது விருதம் அல்ல. பிலமோன் மீண்டுமாக அவனை அடிமையாக அல்ல, சகோதரனாக ஏற்றுக்கொண்டு ஊழியக்காரனாக நிற்க வைத்து ஊழியத்தை பொறுப்பாக கொடுத்து ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லி உற்சாகப்படுத்தியிருக்கிறார். கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தையும் வீண் போகாது. ஒரு வேளை இன்றைக்கு நம்ம யோசிக்கலாம், என் வாழ்க்கையில் நான் என்ன செய்ய முடியும்? நான் நான் இருக்க வேண்டிய இடத்த விட்டுட்டு ஓடி வந்துட்டேனே, நான் என்னுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்துட்டேனே, நான் என்னுடைய தரிசனத்தை விட்டு இறங்கி விட்டேனே. ஒன்றுமில்லை. நீங்கள் சந்திக்க வேண்டியது இயேசு கிறிஸ்துவை. இன்றைக்கு முழங்கால் படியிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே, வாட் ஷுட் ஐ டூ? I can tell you, ஒனேசிமுவை மீண்டும் ஸ்தானத்தில் கொண்டு வந்து அடிமையாகல்ல, ஊழியக்காரனாக, மனுஷனுக்கு வேலைக்காரனாக அல்ல, தேவனுடைய வேலைக்காரனாக நிற்க வைத்த ஆண்டவர் நம்மையும் மறுரூபப்படுத்தி நம்மை உபயோகப்படுத்த என் தேவன் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு ஒனேசிமுவை போல கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவனாய் மாறுவீங்கன்னு சொன்னார். கர்த்தருக்கு சந்தோஷம் உண்டாக்குற பிள்ளையாக மாறுவீங்கன்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களையும் பயன்படுத்துவார், உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்றைக்கு ஒப்பு கொடுக்குறோம். இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். பல காரியங்களை நீர் கற்றுக் கொடுத்தீங்க ஆண்டவரே. இன்றைக்கு பிலமோனுடைய நிருபத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிற ஒன்று, நாங்கள் யாவரையும் சமநிலையில் பார்க்கணும்ப்பா, ஒரே விதமாய் பார்க்கணும் ஆண்டவரே. யாருக்கும் ஆண்டவரே நாங்கள் இறங்கி போகாதபடிக்கு, யாருக்கும் நாங்கள் ஆண்டவரே யாரையும் நாங்கள் பண்ண செய்யக்கூடாது. உயர்த்தி பேசி, ஒருத்தரை உயர்த்தி பேசி இன்னொருத்தரை தாழ்த்தி பேசி அப்படி இல்லைப்பா. கிறிஸ்துவுக்கு நாங்கள் எல்லாரும் ஒரே விதமாக இருக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே மன்னிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாதவர் என்று சொல்லி நாங்கள் கருதினாலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை மன்னிக்க வைங்க. எங்களுக்கு மன்னிப்பை கற்றுக் கொடுக்குறீ, ஸ்தோத்திரம். நாங்கள் மன்னிக்கிறோம், மனதார மன்னிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் அந்த மன்னிப்பையும் சமத்துவ நிலையையும் நன்றி நாங்கள் பார்க்க எங்களுக்கு கிருபை தருவீராக. ஒனேசிமு போல் எங்களையும் பயன்படுத்துங்கப்பா. இழந்த ஸ்தானத்தை திரும்பி தாங்க. உடைய கருத்தில் கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென்.